தாவீது செய்யாத பாவமா? தாவீது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார் பாருங்கள். அவர் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் யுத்தத்துக்கு போகாம இருந்துட்டு மேலறையிலே மேல உப்பரியிலே உலாவி கொண்டிருந்து குளிக்கிற ஒரு ஸ்திரியை பார்த்து பத்சேபாள் மேலே ஆசை வைத்து அவருடைய கணவனை கொலை தான் செஞ்சார். எந்த இடத்துல அவன் போய் நின்னான்னா அம்புகள் அந்த இடத்துல எய்யும் படுமோ அந்த இடத்துல கொண்டு, இவர் ஒரு பெரிய வீரன் கிடையாது, அவருடைய கணவன் அவனை கொண்டு அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி வேணே அவர் மேல் அம்பு படும் என்ற இடத்துல நிறுத்தி அவனை கொலை செய்ய வைத்து அவருடைய மனைவி அபகரித்து கொண்டார். தவறுதானே? ஆனால் அந்த பாவத்தை உணர்த்தி காட்டின போது நாத்தான் வந்து சொல்லுகிறார், ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, ஏழை ஒருவன் ஒரு ஆடை வச்சிருந்தான். இவன் என்ன செய்தான்? தன்னுடைய 100 ஆடுகள் மேல கவனம் வைக்காம அவருடைய ஜீவனத்துக்கு என்று வைத்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அபகரித்து கொண்டு வந்து அதை தனக்குரியதாக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார். உடனே ஒரு கோவம் வந்துருச்சு, என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் இருக்கிறானா? யார் அவன்? யார் அந்த மேய்ப்பன் என்று கேட்கிறார். நாத்தான் சொல்லுகிறார், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். நீதான் யா, உனக்கு கர்த்தர் எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு உனக்கு ராணிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு உனக்கு எல்லா காரியங்கள் இருக்கிறது. ஆனா இது நடுவில் ஒரு ஏழை வீட்டில் நீ வஞ்சித்து எடுத்துக்கொண்டாய் சொன்ன உடனே ராஜாவுக்கு கோவம் இருக்கணும். மற்றவங்களா இருந்தால் அதான் செஞ்சிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க பாருங்கள். நீயும் தீர்க்கதரிசி, நானும் தீர்க்கதரிசி, நான் எவ்வளவு சங்கீதம் எழுதியிருக்கிறேன், கர்த்தரோட பேசியிருக்கிறேன், கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நீ வந்து என்னுடைய குற்றத்தை காட்டுவதா என்று சொல்லாம உடனே முகங்குப்புற விழுந்து தேவனிடத்துல இரக்கம் பெறுவதற்கு மன்றாடுகிறார். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம் முழுசும் அந்த நேரத்தில் பாடின பாட்டு தான் அது. தேவனே என் மேல் கிருபையாயிரும், உம்முடைய இரக்கத்தினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். பாவத்தில் விழுந்தார். பாவம் உணர்த்தப்பட்ட போது அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான மார்க்கத்தை சிலர் தேடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பாவத்தில் விழுந்ததுனால இனிமேல் அந்த பாவத்திலே நிலைத்து விடலாம் என்று சொல்லி போயிடுவாங்க. இன்னும் சிலர் பாவத்தில் விழுந்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சினாலே தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு போவாங்க. இந்த 3 விதமான ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல சொல்வது விழுதல் என்பது சமயங்களில் இயற்கையாக நடக்கக்கூடியது என்பதை முதல்ல நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்.